உங்க எல்லாருக்குமே கேபிஒய் பாலா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்ல பயங்கரமா இவரை பத்தி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வாங்கி கொடுத்த எல்லா ஆம்புலன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு ஆம்புலன்ஸ், அது மட்டும் இல்லாம அவர் வந்து மக்களை வந்து நிறையவே ஏமாத்திட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சும்மா பயங்கரமா பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்லயுமே வந்து எல்லாருமே அவரை பத்தி நெகட்டிவா தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே கேபிஒய் பாலா வந்து இப்ப ரிப்ளை பண்ணியிருக்காரு. அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. பாலா எக்ஸ்போஸ்ட். பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேம், இவன் மாட்டோன்னு நினைச்சா வாங்கடா அடிக்கலாம். இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலா எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல, பொய்யானது, நம்பர் பிளேட்ல மறைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இது வண்டி ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் வாங்கி கொடுத்த வண்டி தான். எவ்வளவு வன்மம் இல்ல. சரி ஓகே, நானும் வந்து இந்த 2 நாளா சரி ஓகே இது இப்ப முடியும் அப்ப முடியும் பாத்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா. ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்ல டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்து நாங்க கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும் தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீவொர்க்னால வந்து டிடி எக்ஸஸ் ஒன் ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜ்ல போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஆம்புலன்ஸ் கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கு மக்களுக்கு. அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளவு குழந்தைங்க பிறந்தாங்க, எவ்வளவு பேர் உபயோகம் அடைஞ்சாங்க, எவ்வளவு உதவி பண்ணிச்சுங்கிறத பத்தி யாருமே பேசவே இல்லை. இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட், ஒரு டி பிரச்சனை, சின்ன டி, அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளவு பண்றாங்க. இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பேர் போயிச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல. அது இல்லாம எவ்வளவு பசங்க வந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போறது இல்ல. ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கினீ எக்ஸ்போஸ்ட் முகத்திலே கிழிஞ்சது, அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி, அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான், எப்படி இவனுக்கு உள்ள காசு? ஏங்க நான் ஈவென்ட் போறேன், நான் வந்து ஆங்கரிங் பண்றேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன். இதுல வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்துல? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டி